இனிய மாலை வணக்கம். இங்கே பாருங்கள், குட்டி குட்டியாக கீரை செடி வந்திருக்குங்க. அதில் வந்து புல்லெல்லாம் வந்திருக்கு பாருங்கள். இதான் இங்கெல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கு பாருங்கள். புல் தெரியுதுங்களா? கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கள் புல். அதையெல்லாம் ரிமூவ் பண்ணுறேன். புல் சின்ன சின்ன புல் இருக்கா, புதராட்டம் வந்துடும் அப்படின்ட்டு இப்போ ரிமூவ் பண்ணிகிட்ருக்கேன் புல்லை. இது வந்து கொஞ்சம் ஒரு வாரம் விட்டேன்னு வைங்களேன், பெருசாகிடும். கீரையை மட்டும் விட்டுட்டு இந்த புல்லை மட்டும் ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி ஒரு வீடியோ உங்களுக்கு. பெருசானா இது புதராயிடுங்க. நாற்று நடுறது எவ்வளோ கஷ்டமோ அதே மாதிரி இது செடிகள் பிடுங்கிறதும் அவ்வளோ கஷ்டந்தாங்க. ஏன்னா இது வந்து புதராட்டம் வந்துடுதுங்களா, அதில் பூச்சியெல்லாம் இருக்கும். கை வச்சு நாங்கள் க்ளீன் பண்ணுறோம் பார்த்தீங்களா. மம்டி போட்டால் பக்கத்தில் இருக்கிற விதை எல்லாமே வீணாக போயிடுன்ட்டு சரி கையில் கொஞ்சம் எடுத்துடலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்ருக்கேன். மம்டி போடுற போது போடலாம், இப்போ வந்து சரி கையில் கொஞ்சம் இது பண்ணலாம் அப்படின்ட்டு ரிமூவ் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் ஒர்க்கு கம்மியாக இருக்கும்போது க்ளீன் பண்ணிவிட்டு சுத்தமாயிடும். பார்த்தீங்களா, சுத்தமாகிடுச்சு பார்த்தீங்களா. எதுவுமே நாங்கள் பார்த்து பண்ணுறது தாங்க வேலை. எதுவுமே வீடு க்ளீன்லேருந்து எல்லாமே எடுத்துட்டா லேடிஸ் பார்த்து பண்ணுறது தாங்க எல்லாமே. எங்கே இருக்கோ எல்லாம் ரிமூவ் பண்ணிப்பா. துண்டாமல்லியெல்லாம் இங்கே பாருங்கள் நிறையா வந்திருக்கு. பாருங்கள், ரிமூவ் பண்ணலாமா? வாங்க. டொன்டடேங் தெரியுதுங்களா? ஆகாத செடி, புல் செடி, விஷ செடிங்க எல்லாமே இருக்குது. ரிமூவ் பண்ணலாமா? இங்கே பாருங்கள், அப்படியே இந்த மதிலுக்கு அந்த பக்கம் வீசியாச்சு. இன்றைக்கி கொஞ்சமாக க்ளீன் பண்ணிட்டேன்னா ஒரு நாளைக்கு கொஞ்சம் கை வச்சுக்கலாம். கரும்பு செடி காட்டுறேன் வாங்க. எங்கள் தோட்டத்து கரும்பு, எங்கள் தோட்டத்து கரும்பு. எப்பா முருகா பாருங்கள், எங்கள் தோட்டத்து கரும்பு செடி பூங்கரும்பு எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். கேமராவுக்கு சூப்பராக இருக்குங்க. அப்படியே இந்த பூச்செடி எல்லாமே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பக்கத்தில் பாருங்கள், அப்படியே துண்டாமல்லி செடி குட்டி குட்டியாக நாற்று வந்திருக்கு. கீரை செடி நாற்று வந்திருக்கு. இப்படி பாருங்கள். கரும்பில் வந்து அல்லலாம் விட்டுருக்கு பார்த்தீங்களா, குருத்து. பக்கத்தில் வந்து அதனுடைய குருத்து வந்து நிறையா வந்திருக்குங்க. இப்போ பொங்கலுக்கு கொடுத்தாங்க பார்த்தீங்களா கரும்பு, அந்த கரும்பு வந்து நாங்கள் சாப்பிடவே இல்லை. எல்லாம் சளி பிடிச்சிருச்சுங்களா அந்த டைமு, நாங்கள் சாப்பிடவே இல்லை. சரி நான் ஒரு யூடியூப்பில் பார்த்தேன்னா இந்த கரும்பெல்லாம் வெட்டி வச்சா இப்படி வரும்னு சொன்னாங்க. சரி நானும் பண்ணலாமேன்ட்டு வச்சேன், வந்துருச்சுங்க. இதுதான் நான் ஃபஸ்ட்டு கரும்பு வச்சு எங்கள் வீட்டில் வந்திருக்குங்க. பாருங்கள், தோட்டத்து கரும்பு. அந்த கரும்பு இங்கேயும் வந்துருக்கு பாருங்கள். இங்கேயும் பக்கத்துலலாம் கரும்பு வந்திருக்குதுங்க. வாழை பாருங்கள், குறுத்து விட்டு அதுவும் பெருசாகிடுச்சு பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு வச்ச வாழை இதுங்க, அதிலிருந்து இது குறுத்து வந்து இது ஓரளவுக்கு பெருசாகிடுச்சு பாருங்கள். அதான் அதுலேயுமே வந்துட்டுருக்குங்க. இப்போ இன்னொரு குறுத்து வரப்போகுதுங்க, தெரியுதுங்களா. இன்னொரு குறுத்து பக்கத்துலேயே வரப்போகுது. இது கூட அப்பப்போ எடுத்துடணும் மாட்டிருக்கு. இதாக வந்துச்சு பாருங்கள். ஓ, இது அப்பப்போ எடுத்துடணும் மாட்டிருக்கு, சாஞ்சிட்டு வருதில்ல, அதெல்லாம் எடுத்துடணும். இங்கே ஒரு குருத்து வருது பாருங்கள், தெரியுதுங்களா. இதை ரிமூவ் பண்ணிடலாம். இது அப்பப்போ ஒவ்வொரு வாழை விரியும் போது ஒவ்வொரு வாழை குருத்து எடுத்துட மாட்டிருக்கு. நீங்கள் பாருங்கள், இந்த குருத்து
இங்கே பாருங்கள், இந்த இலைக்குள்ளே பூந்து இலையே அதை வீண் பண்ணிடுச்சு பாருங்கள். பூராமே உடஞ்சிருச்சு. இன்னைக்கு காலையில் அது விரியும் போது பூராமே உடஞ்சிருச்சுங்க. ரிமூவ் பண்ணிடலாமா? பண்ணியாச்சு. சரி, அடுத்த வீடியோ பார்க்கலாங்க. ஃபோன் ஹீட் ஏறுது. இனிய மாலை வணக்கம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டு கொடுங்க. எங்கள் வீடியோ நிறைய பாருங்கள் ஓகேங்களா? சூப்பராக பாருங்கள், நல்லா இருக்கும் எங்கள் வீடியோ. வாழை காமிச்சேன் இல்லைங்க, அந்த வாழை பாருங்க, அந்த சைடு இருக்கா? அது இன்னொரு லைவில் காமிக்கலான்ட்டு இருந்தேன். செம்பருத்தி பூ, எலுமிச்சங்காய் செடி எல்லாமே வருதுங்க. ஒவ்வொரு வீடியோவில் உங்களுக்கு ஒவ்வொன்றும் காமிக்கலாம். இன்னொன்று இருக்குது பாருங்கள் வேஸ்ட்டாக, அதை ரிமூவ் பண்ணிடலாம். இங்கேயும் வாழை குருத்து வருது பாருங்கள். இங்கே ஒன்று வாழை குருத்து வருது. வாழை குருத்து வருதுங்க, அங்கங்கே பக்கத்தில் எல்லாமே வருது. நாளைக்கு செம்பருத்தி விதிங்க. இந்த டெய்லி பூ பூக்குதுங்க செம்பருத்தி தான். நாளைக்கு 2 முக்கு இருக்குதுங்க. சரி, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டு கொடுங்க, பெல் பட்டன் கிளிக் அனுப்புங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.